தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழில் சூழல் அமைப்பையும் அதன் எதிர்காலத்திற்கேற்ற வகையிலான மனித வளத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்வு அமைந்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள், முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழ்நாட்டை உலகளவில் தலைமை நிலைக்கு உயர்த்துவதற்கு உயர்ந்த தளமாக உள்ளது. 5 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 14.54 லட்சம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மொத்தம் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு சாதனை படைக்கும் வகையில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இம்முதலீடுகள் மாநிலத்தின் முன்னேற்ற பாதையை வடிவமைத்து உயர்நிலை பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும். மேலும் இந்நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் $1 டிரில்லியன் தமிழ்நாடு பொருளாதாரம் குறித்த தொலைநோக்கு ஆவணத்தை வெளியிட்டார். இந்த உயரிய இலக்கை அடைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. 6 தமிழ்நாட்டில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் நம் மாநிலத்தின் நாட்டின் முன்னணி விளையாட்டு மையமாகவும் நிலை நிறுத்தியுள்ளது. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் மற்றும் கோலா இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் போன்ற மகத்தான விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் அந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது. 6வது கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஜனவரி 16, 2024 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் பிரமாண்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. 13 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் 26 விளையாட்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலும் இருந்து 5600 இளம் விளையாட்டு வீரர்கள் தேசிய அரங்கில் தங்களின் திறனை வெளிப்படுத்தினார். இம்முறை தமிழ்நாடு 38 தங்கம், 21 வெள்ளி மற்றும் 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை பெற்று இந்தியாவிலே 2வது இடம் பிடித்து சாதனை படைத்தது. இந்த நிகழ்வுகளும் நவீன விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அரசால் வடிவமைக்கப்பட்ட பெரும் திட்டங்களும் திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உகந்த சூழலை உருவாக்குவதோடு உலகளாவிய விளையாட்டு அரங்கில் நமது மாநிலத்தை ஒரு முன்னணி மாநிலமாக நிலைநிறுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.